பாக்கியம். இவளுக்கு ஒரு மகன் ஒரு மகள். பாக்கியத்தின் கணவர் ஒரு ஆஸ்மா நோயாளி. அவரால் பெரிதாக எந்த வேலையும் செய்ய முடியாது. மகன் பெயர் வேல்முருகன். பெரிதாக எந்த வேலைக்கும் செல்ல மாட்டான். குடிப்பழக்கமும் இருக்கிறது. மகள் பெயர் மாலதி. நன்றாக படிக்கக்கூடிய பெண். எல்லோரிடமும் அன்பாக பழகுவாள். மகள் 10ஆம் வகுப்பு படிக்கும்போது பாக்கியத்தின் கணவர் இறந்து விட்டார். அவரின் இழப்பை அவர்களால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. காலங்கள் ஓடியது. மாலதி இப்போது ஒரு டிப்ளமோ கல்லூரியில் படித்து கொண்டு இருக்கிறாள். பாக்கியம் நூல் மில்லுக்கு வேலைக்கு சென்று குடும்பத்தை நடத்தி வருகிறாள். ஆனால் வேல்முருகனும் ஒரு நிலையான வேலைக்கு செல்லாமல் குடித்து கொண்டே இருக்கிறான். மகனின் இந்த நிலையை பார்த்த பாக்கியத்திற்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. மகனை திருத்த எவ்வளவு முயற்சி செய்தாலும் அவன் திருந்தின பாடில்லை. மாலதி படிப்பை முடிக்கிறாள். அவளுக்கு மேற்படிப்பு படிக்கத்தான் ஆசை. ஆனால் குடும்ப சூழ்நிலை காரணமாக வேலைக்கு செல்கிறாள். பாக்கியத்திற்கு நன்றாக படிக்கும் மகளை படிக்க வைக்க முடியல என்று வருத்தமாக இருக்கிறது. இப்பொழுது மாலதியும் வேலைக்கு செல்வதால் குடும்பம் ஓரளவுக்கு முன்னேறுகிறது. மாலதிக்கு கல்யாண வயது வந்ததால் ஒவ்வொன்றாக கல்யாண வரன் வந்தது. மாலதிதான் எனக்கு இப்போதைக்கு திருமணம் வேண்டாம் அம்மா, கொஞ்ச நாள் போகட்டும் என்று சொல்ல, பாக்கியம் ஏன்மா வேண்டாம் என்று சொல்ற, ஏன் யாராவது விரும்புகிறாயா என்று கேட்க, இல்லம்மா நம்ம குடும்ப சூழ்நிலைக்காகத்தான் சொல்கிறேன். அண்ணனும் வேலைக்கு போகாமல் எப்ப பாரு குடினே இருக்கான். நான் தானம்மா உன்னை பார்த்துக்கணும் என்று மாலதி சொல்ல, பாக்கியம் கண்கள் நிறை கண்ணீருடன், தங்கமே, என் வாழ்க்கையை நான் பார்த்து கொள்கிறேன். நீயாவது சந்தோஷமாக இரு. தயவு செய்து கல்யாணத்திற்கு ஒத்துக்கொள் என்று பாக்கியம் கேட்க, மாலதி திருமணத்திற்கு ஒத்துக்கொண்டாள். அதற்கேட்டாற்போல் ஒரு நல்ல வர்ணம் வந்தது. பாக்கியத்திடம் நகை எதுவும் கேட்காமல் 5 பவுன் இரட்டை வடை சங்கிலி ஒன்றை மாலதிக்கு போட்டு கட்டி கொண்டு சென்றார்கள். மாப்பிள்ளை வீட்டார்கள் தங்க குணம் கொண்டவர்கள். மாலதியை நன்றாக பார்த்து கொள்கிறார்கள். மாலதியின் வாழ்க்கை நன்றாக அமைந்துவிட்டது. ஆனால் வேல்முருகனுக்குத்தான் அவன் செயலால் யாரும் பெண் தர மாட்டேங்கிறார்கள். மாலதி கருவுற்றாள். 9வது மாதம் பாக்கியம் மாலதியை வீட்டிற்கு அழைத்து வந்தாள். மாலதியின் கணவர் மாலதியை பாக்கியத்தின் வீட்டிற்கு விடவே மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். பாக்கியம்தான் முதல் பிரசவம், அம்மா வீட்டில் நடப்பதுதான் முறை என்று மாலதியை வீட்டிற்கு கூட்டி வந்தாள். இப்போது மாலதியின் பிரசவ தேதி நெருங்கியதால் அவள் போட்டிருந்த சங்கிலியை கழட்டி பீரோவில் வைத்துவிட்டு மருத்துவமனைக்கு சென்றார்கள். மாலதிக்கு அழகான பெண் குழந்தை பிறந்தது. மாலதியின் கணவர் பெண் குழந்தை என்றதும் ஒரே மகிழ்ச்சியாக இருந்தார். பாக்கியம் குழந்தையை கூட்டிக் கொண்டு வீட்டிற்கு சென்றாள். குழந்தைக்கு பேர் வைக்கலாம் என்று அந்த சங்கிலியை பார்க்க, அது அங்கு இல்லை என்றதும் பாக்கியத்திற்கு பதட்டமாக இருந்தது. வேல்முருகனின் வேலையாக இருக்குமோ என்று அவனிடம் கேட்க, அவன் நான் தான் செயினை அடமானம் வைத்துவிட்டேன் என்று கூற, பாக்கியத்திற்கு இடி இறங்கியது போல் இருந்தது. அப்போதைக்கு மாப்பிள்ளை வீட்டாரை சமாளித்து விட்டு கொஞ்சம் கடன்களை வாங்கி பாக்கியம் செயினை மீட்டாள். மாலதியும் 5 மாதம் ஆனதும் குழந்தையை அவள் வீட்டிற்கு அழைத்து சென்று விட்டாள். பாக்கியம் மகனை நினைத்து அழுது அழுது மயங்கி போனாள். வேல்முருகன் வீட்டிற்கு வந்தவுடன் பாக்கியத்தின் நிலையை பார்த்து பயந்து மருத்துவமனைக்கு அழைத்து சென்றான். மருத்துவர்கள் பாக்கியத்தை பரிசோதித்து விட்டு பாக்கியம் பிழைப்பதே சிரமம் என்று சொல்ல, வேல்முருகன் அழுது கொண்டே பாக்கியத்திடம் சென்று, அம்மா எழுந்திருமா, சத்தியமா இனிமேல் நான் குடிக்கவே மாட்டேன், உன்னை விட்டால் எனக்கு யாரு இருக்காமா, எழுந்திருமா என்று சொல்லி அழுக பாக்கியம் கண் விழித்தாள். ஆம், இது பாக்கியம் வேல்முருகனை திருத்த போட்ட நாடகம். இறுதியில் பாக்கியம் ஜெயித்து விட்டாள். வேல்முருகன் குறியை நிறுத்திவிட்டு திருந்தி விட்டான்.